அதர்மம் தலைவிரிச்சு ஆட சொல்ல தர்மம் தானா தேடி வந்து நிற்கின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் வழியாக மத்திய அரசாங்கத்துக்கு சரியான சீல் வச்சுட்டாங்க. இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடு கொண்டாந்து இராணுவ ஆட்சி கொண்டாந்த மாதிரி இப்போ மோடி அரசாங்கத்தில் உச்ச நீதிமன்ற ஆட்சி தான் நடக்க போகுது. அந்த சட்டத்துக்கு வச்சுட்டு ஆப்பு, சாதாரண ஆப்பு வைக்கல, பெரிய ஆப்பு வச்சுது. இந்துக்கள்ல ஒரு பழமொழி உண்டு, அதர்மம் தலைவிரித்து ஆட சொல்ல தர்மம் தானா தேடி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கவர்னர் மீது மு.க. ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பு வாயிலாக 10 சட்டங்களை நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதில் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு ஷெட்யூல் டைம் சட்டத்துங்களை பாஸ் பண்ணால் 30 நாள் 60 நாள் 90 நாளுக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம், சட்டமாகிவிடுன்னு ஒரு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு சிறப்பு அதிகாரம், உச்ச நீதிமன்ற சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 142. அதில் இவனுங்க எல்லாம் இப்படிலாம் பண்ணுவானுங்க, ஆர்எஸ்எஸ்லாம் வருவான், மோடிலாம் வருவான், இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அன்றைக்கே அம்பேத்கர் இப்படி ஒரு சட்டத்தையும் ஏற்றி வச்சிட்டார். தலைகால் தெரியாமல் பாராளுமன்றம் ஏதோ ஒன்றாலும் பண்ணுவாங்க. அதை மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கு ஆர்டிகல் 142 நிறைவேற்றி கொண்டு வந்துட்டார். அந்த 142 வழியாக தான் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் தகராறை மூட்டி விடுறதுக்காக முஸ்லீம் பற்றி வக்ஃப் வாரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்துக்கு வச்சுது ஆப்பு, சாதாரண ஆப்பு வைக்கல, பெரிய ஆப்பு வச்சுது. முதல்ல ஒரு லீடிங் கட்சிக்காரங்க பார்ட்டிஸ் எல்லாம் வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் நல்லா போட்டாங்க. எல்லாம் ஒரு 100-120 வழக்காகி போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு 20 வழக்கை தான் நான் விசாரிப்பேன்னு சொல்லி விசாரணையிலேயே எல்லாத்துக்கும் தடை கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு கேவலம் என்னன்னு கேட்டானாக்கா, உச்ச நீதிமன்ற தலைமை வழக்கறிஞரே அண்டர்டேக்கிங் கொடுக்குறார். சோலிசிட்டர் ஜெனரல் அண்டர்டேக் கொடுக்குறார், நீதிமன்ற வழக்கு முடிகிற வரைக்கும் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம், மத்திய அரசு நடைமுறைப்படுத்தாது. உடனே அதை வச்சு நீதித்துறை ஒரு இடைக்கால உத்தரவு போட்டு முஸ்லிம்ஸினுடைய இதை நாட்டில் சாதி பிரச்சனையை தூண்டுது உச்ச நீதிமன்றம் சொல்லி என்ன சூப்பராக பிரச்சனையை காய் நகர்த்துறாங்க. நீ என்ன காய் நகர்த்தினாலும் ஒன்று நடக்காது. 150 எம்பியை தூக்கி கடந்த முறை வெளியே போட்டு உன் பாட்டுக்கு எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்த அன்னைக்கு கூட அமைதியாக இருந்தது. ஆனால் அதர்மம் தலைவிரிச்சு ஆட சொல்ல தர்மம் தானா தேடி வந்து நிற்கின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் வழியாக மத்திய அரசாங்கத்துக்கு சரியான சீல் வச்சுட்டாங்க. நீ என்ன சட்டம் வேணாலும் போடு. ஆமாம் பாரு, தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டத்து வழியாக ஸ்டார்ட் ஆச்சு. அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்திடுச்சு. இப்போ நீட்டுக்கு போட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. அதுவும் சீல் வைக்க போகிறாங்க. டீலிமிட்டேஷனுக்கும் அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க, சீல் வைக்க போகிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இந்தந்த நிதியெல்லாம் இந்தந்த ஹெட்லலாம் 10,000 கோடி தரணும், ஒரு ஸ்கீமுக்கு பணம் தரலன்னு சொல்லி போட போகிறாங்க. அதுக்கும் டைரக்ஷன் கொடுக்க போகிறான், பணத்தை கொடுறான்னு. ஆக மொத்தத்தில் இந்திய ஜனநாயக நாட்டில் மோடி ஆட்சி நடக்குதோ இல்லையோ, உச்ச நீதிமன்ற ஆட்சி நடக்குது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடு கொண்டாந்து இராணுவ ஆட்சி கொண்டாந்த மாதிரி இப்போ மோடி அரசாங்கத்தில் உச்ச நீதிமன்ற ஆட்சி தான் நடக்க போகுது.
இப்போ இருக்கிற சஞ்சீவ் கண்ணா வந்து மே 13ஆம் பணி ஓய்வு போடுறாரு. அதுக்கு அடுத்தது ஒருத்தர் வர்றாரு, அவர் இவருக்கு மேலே, ஆமாம் அந்த நீதிபதி இவருக்கு மேலேயும் செயல்படுவாருன்னு சொல்லுது. மொத்தத்தில் இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, பார்லமெண்டம் உச்ச நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரத்தை எல்லாத்தையும் முடக்க போகிறாங்களாம். ஆரம்பிச்சிச்சுரா உங்களுக்கு 7.5 சனிய. ஆமாம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவுக்கு அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்டு தடை கொடுத்துருச்சு. அதனால அந்த நாட்டு நீதிமன்றத்தை வந்து ட்ரம்ப் வந்து கல்ச்சர் பண்றாரா? ட்ரம்ப்னுடைய நிலை என்ன பார்த்தியா? இன்னைக்கு பல கோடி மக்கள் திரண்டு போராட்டம் பண்ணிருக்காங்க ட்ரம்புக்கு. அவர் போடுற வரி, அவர் போடுற சட்டத்திட்டங்கள்லாம் அந்நாட்டுக்கே எதிர்ப்பாக இருக்கிறதுனால ஓட்டு போட்டு அவரை வந்து கொண்டாந்த மக்களே இன்னைக்கு கோரம் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான மக்கள், எல்லா பாமர மக்கள் பூரா டிவி செய்தியை பார்க்குறாங்க இன்னைக்கு. அதனுடைய நிலை தெரியும். அதே தான் மோடி ரொம்ப நாள் இல்லை, சந்திரபாபு நாயுடு வீழ்ச்சிக்கிட்டார். ஆமாம், நீ அங்கே இருக்கிற துணை முதல்வரை வச்சு நீ தில்லாலங்கடி வேலை பண்ணலான்னா நீ நினைக்கிற. அவர் நாயுடு எந்த நேரத்தில் காலை வாழ்வார்ன்றது தெரியாது. உச்சகட்டத்தில் வந்துடுச்சு. சட்ட போராட்டத்தின் மீது வீச ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் உச்ச நீதிமன்றத்தின் மேலே வீச ஆரம்பிச்சிட்டிங்க. உச்ச நீதிமன்றம் திரும்பி வீச போகிற சட்ட போராட்டங்களில் மோடியினுடைய ஆட்சிக்கே முடக்குகின்ற காலம் விரைவில் வரப்போகுது.